இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பொங்கல் பண்டிகைக்கு பொங்கல் பரிசு தொகை வழங்குவது குறித்து முக்கியமான தகவல் ஒன்று விலகி உள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ஆண்டும் பார்த்திங்கன்னா பொங்கல் பரிசு தொகை மற்றும் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டு வரும் நிலையில் அடுத்த ஆண்டு லோக்சபா தேர்தல் வர உள்ளதால் பொங்கல் பரிசு தொகை அதிகரிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. ஏற்கனவே பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு தகுதியுள்ள குடும்பத் தலைவர்களுக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கி வருகிறது. அது மட்டும் இல்லாமல் சென்னை உள்ளிட்ட 4 மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் மழை நிவாரண நிதி வழங்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பொங்கல் பண்டிகை வருவதற்கு இன்னும் சில வாரங்களே இருக்கும் நிலையில் பொங்கல் பரிசு தொகை மற்றும் பரிசு தொகுப்பு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. அடுத்த ஆண்டு மார்ச் அல்லது ஏப்ரல் மாதம் பாராளுமன்ற தேர்தல் வர இருப்பதால் பொங்கல் பரிசு தொகையை அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. தலைமை செயலக வட்டாரங்கள் இது குறித்து பேசிய போது இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா பொங்கல் பரிசு தொகை ரூபாய் 2000 கிடைக்க வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்துள்ளது. எனவே பொங்கல் பரிசு தொகை ரூபாய் 2000, மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 ஆக மொத்தம் பெண்களுக்கு 3000 கிடைக்கும் என்றும், மகளிர் உரிமை தொகை பெறாத குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 2000 கிடைக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இது மட்டும் இல்லாமல் பொங்கல் பரிசு தொகுப்பாக பச்சரிசி, ஏலக்காய், வெல்லம் உள்ளிட்ட பொருட்களும் வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதுதான் தற்போது வெளியான முக்கிய தகவல். இது மட்டும் இல்லாமல் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பார்த்தீங்கன்னா 11 லட்சத்திற்கும் மேற்பட்ட பெண்கள் உரிமை தொகை பெறுவதற்கு தங்களுக்கு தகுதி இருந்தும் உரிமை தொகை கிடைக்கலன்னு சொல்லிட்டு மேல்முறையீடு செஞ்சுருக்காங்க. அவங்களுக்கும் டிசம்பர் மாத இறுதிக்குள் அவங்களோட விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா நிராகரிக்கப்பட்டதான்னு சொல்லி SMS வரும்னு சொல்லியிருக்காங்க. ஜனவரி மாதத்தில் ₹1 அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு கண்டிப்பாக உங்களுக்கும் உரிமை தொகை கிடைக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. உங்களுக்கு விண்ணப்பம் ஏற்கப்பட்டதா அல்லது நிராகரிக்கப்பட்டதுன்னு SMS வருதான்னு செக் பண்ணி பாருங்கள். இந்த திட்டத்திற்கு விண்ணப்பிக்க தவறியவர்களுக்கும் ஜனவரி மாதத்தில் புதிதாக விண்ணப்பிப்பதற்கும் ஏற்கனவே விண்ணப்பித்து குடும்ப அட்டை எண் தரவுகளில் இல்லை அந்த மாதிரி யாருக்கெல்லாம் ஷோ வச்சோ அவங்களும் அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணால் இவர்களுக்கும் உடனடியாக உரிமை தொகை கிடைக்கும் என்று கூறப்பட்டுள்ளது. இதுதான் தற்போதைய முக்கிய தகவல். பொங்கல் பண்டிகைக்கு குடும்ப அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 2000 வழங்கப்படும் என்றும் அதனுடன் பரிசு தொகுப்பு பொருட்களும் வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. மகளிர் உரிமை தொகை பெறும் மகளிருக்கு 1000 ரூபாய் சேர்த்து 3000 வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.